இதுக்கு பேர் தான் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது போல். எப்போ வந்துட்டு குரூப்பில் பேசினாலும் வந்துட்டு வித்தவுட் கிட்ஸ் நம்ம கோயிலுக்கு போகலாமா, வித்தவுட் கிட்ஸ் நம்ம ஷாப்பிங் போகலாமா, இப்படி தான் எல்லாருமே பேசிப்போம். பட் நான் தான் இந்த டைம் நம்ம மட்டுமே போகிறோமே, இந்த வாட்டி குட்டீஸையும் கூட்டிகிட்டு போகலாம், பாவம் அவங்களும் ஸ்கூலு வீடுனே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கிட்டீஸோடு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பணும். வேறு எங்கேயும் இல்லைங்க, கழுதை கேட்டால் குட்டிச்சவரு பக்கத்துலேயே இருக்க பீச்சுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணோம். குட்டுக்குள்ளாரையும் வச்சுட்டு திடீர்னு பறக்க விட்டால் ஒரு கிளி எப்படி ஆவேசமாக பறக்குமோ அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் முடியவே இல்லை, கத்தி கத்தி பார்த்து ஒரு ஸ்டேஜில் அட போங்கடா அப்படின்னு விட்டுட்டோம். அந்த டைமில் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிபி செக் பண்ணியிருக்கணும். பீக்கில் தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த 2-3 ஹவர்ஸ் குட்டீஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அங்கே ஆடின ஆட்டம் குட்டீஸ் அத்தனையும் வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்ட் எல்லாம் மட்டை. இருந்தாலும் இம்சையாக இருக்குது, இல்லைனாலும் அதை விட கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அம்மானாலே இப்படி தான் போல். எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க, ஓடி வந்துருங்க.